வெல்கம் டு ஷாமராஜ் கிச்சன் சமையல். நீங்கள் பலவித கட்லெட் இங்கே பார்த்துருப்பீங்க. இன்று நாம் சொரா கட்லெட் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, மிளகாய் பொடி, உருளைக்கிழங்கு 2 நல்லா வேக வச்சு மசி வச்சுருக்கேங்க, பச்சை மிளகா, கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம் சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேங்க. இதை எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாங்க. முதல்ல இந்த சொராவை நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு தண்ணி போட்டு சொராவுக்கு மேலே சும்மா ஒரு இன்ச்சு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனவுடனே அதை எடுத்து தோலை உரிச்சிட்டு மஞ்சள் போட்டு அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுங்க. ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி உதிரி பண்ணால் இது மாதிரி பொலன்னு வருங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டு சொல்கிறேங்க. இந்த கட்லெட் எப்படி செய்வாங்க பார்க்கலாங்க. முதல்ல ஒரு முட்டையை உடைக்கிறேங்க. உடைச்சி ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறேங்க. இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயினரில் வடிக்கிட்டலாங்க. இதில் இருக்கிற மஞ்சள் கருவு மாத்திரை எடுத்துக்க இதில் போட்டுறேங்க. 2 மஞ்சள் கருவும் போட்டுட்டு அப்புறம் தேவையான உப்பு. நான் மிளகா பொடி தாங்க விரும்புவேன் ரொம்ப, அதனால் நான் மிளகா பொடி போடுறேன். வேணுன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இல்லைங்க, ஒரு 1/2 ஸ்பூனு அதை போட்டுறேங்க. அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு வச்சுருக்கேங்க, அதை கொஞ்சோண்டு தாங்க அதை போட்டுருவேன். அப்புறம் மஞ்சள் பொடி, எல்லாத்துக்கும் மஞ்சள் பொடி போட்டால் தாங்க நல்லது. அது ரொம்ப உடலுக்கு நல்லது. இந்த சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், மெலிசா அந்த வெங்காயம், ஒரு வெங்காயங்க, இது பெரிய வெங்காயம் 1, அதை போட்டுறேங்க. அப்புறம் இதை நல்லா கலந்துக்கலாங்க. இதுலேயே இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, வேக வச்சு, அது ஒரு 2 உருளைக்கிழங்குங்க, அதை போட்டுறேங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படி நல்லா கையிலேயே போட்டு கலரிக்கலாங்க. கரண்டியெல்லாம் சரிப்பட்டு வராது. காரம் ரொம்ப விருப்பப்படுறவங்க இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா கூட இதில் போட்டுக்கலாங்க. ஆனால் நான் மிளகா பொடியே போட்டுட்டேங்க. இதில் சிறிதளவு கொத்தமல்லி போடுறேங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பிணைஞ்சிட்டு உப்பு தேவையானா போட்டு பாருங்கள், பிடிச்ச கரெக்டாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் நான் போட்டிருக்கிறது சரியாக இருக்கும், அதனால் நான் விட்டுறேங்க. இந்த வெள்ளை முட்டையை நல்லா வெள்ளைக்கருவை நல்லா இப்படி நல்லா அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு வச்சுடுவோங்க. ஒரு கடாய் போட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே இதை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. இந்த கட்லெட் செய்யறதுக்குங்க அடுப்பு பற்ற வைப்போங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கடாயை வைப்போங்க. கடாய் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஊற்றின உடனே இந்த கட்லெட்டை செஞ்சு சுட்டு எடுப்போங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காயிட்டோங்க. இந்த கடாயை காய்ஞ்சிச்சுங்க. அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றலாங்க. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றி காயிட்டோங்க. இது காயறதுக்குள்ளே நம்ம இதை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சி நமக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ சைஸ் உங்களுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இதில் முக்கிட்டு ஒயிட்டு கருவில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இப்படி வைப்போங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த ஒயிட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து அப்படி துவச்சி விட வேண்டியது தாங்க. பாருங்கள், அப்படியே விட்டுட்டோம்னா இது முதல்ல இதை பண்ண வேண்டியதாங்க.
பாருங்க இவ்வளோதாங்க. இந்த முட்டை துவைச்சோம் இல்லைங்க, அந்த முட்டை வந்து நல்லா சவுந்து வரணுங்க, அதில் ஒட்டின்ட்டு வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் மாட்ரேட் தீயில் வைக்கணுங்க, ரொம்பவும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்மாவும் வைக்கக்கூடாதுங்க, நடுத்தர தீ வச்சா நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க கட்லெட். என்ன ஒன்று ஷேப்பு நான் ஓவலாக போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வெள்ளையாக இருக்கிற பக்கம் திருப்பி கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் ஆகிற வரைக்கும் பார்த்துக்குங்க. மெல்ல திருப்புங்க, உடையாமல். அவ்வளோதான் பாருங்கள், சவுந்து வச்சுக்க. இது என்ன செய்யலாங்க, ஒன்று ஒன்றா ஸ்ட்ரெயின் பண்ணி அடிப்போம். இது கொஞ்சம் இந்த கொஞ்சம் சிகப்பு கலராக வந்தால் நல்லபடியாக நல்லா இருக்குங்க. இதாங்க இந்த சொரா கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. நீ நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் நிச்சயம் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ். Bye.